Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. இதுக்கு மேல இலக்கியா மேல பழி போடாதீங்க, நல்லா இருக்காது. பழியெல்லாம் போடல. உன் பொண்டாட்டி தான் கேஸை திறந்து விட்டதுன்னு எனக்கு கன்ஃபார்மா தெரியும். ஆரம்பத்துல இருந்து அஞ்சலி மேல அவங்களுக்கு ஒரு பகை. அஞ்சலி இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சதுல இருந்து ஒரு நாளாவது சண்டை போடாம இருந்திருக்காங்களா? இப்போ அஞ்சலி கர்ப்பமானதும் தாங்க முடியாம பொறாமையில சதி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. டேய், உன் பொண்டாட்டி எவ்வளவு பெரிய சதிகாரின்னு தெரியாம அவளுக்கு போய் வக்காலத்து வாங்குறிய? உனக்கு கடைசி வரைக்கும் மூளைய வேலை செய்யாதாடா? யாருக்கு மூளை இல்ல? அப்படியே நம்பிட்டு சண்டைக்கு வர உனக்கு மூளையே வேலை செய்யாதா? அஞ்சலியை கொல்லணும்னு நான் நினைச்சிருந்தா, நான் கேஸ் ஓபன் பண்ணி விட்டுருந்தா, அவ டேப்லெட் சாப்பிடணும்னு சொன்னப்பவே நான் அவளை அனுப்பி இருக்கணும்ல. நான் இதுக்கு டெஸ்ட முடிச்சிட்டு போன்னு கட்டாயப்படுத்தணும். நீ யோசிக்கவே மாட்டியா கார்த்திக்? ஏய், ஒருவேளை முன்னாடியே கேஸ் ஓபன் ஆயிருந்தா நீ கிச்சன்ல காலை வச்சதுமே ஸ்மெல் தெரிஞ்சிருக்கணுமே. ஆனா நீ உள்ள போய் ரொம்ப நேரம் கழிச்சுதான் ஐயோ அம்மான்னு கத்துன. அது வரைக்கும் உனக்கு ஸ்மெல் தெரியலையா? என்ன நீயே கேஸ திறந்து விட்டுட்டு டிராமா பண்றியா? ஏய், அவ எதுக்கு கேஸ திறந்து விடணும்? அது நீங்க பெத்தெடுத்து வச்சிருக்கீங்களே ஒரு தங்கம், அதுகிட்டே கேளுங்க. எப்போ டாக்டர் செக்கப்க்கு வராங்கன்னு தெரிஞ்சதோ அப்போல இருந்தே அவ பயத்திலே இருக்கா. அதோட கிளைமாக்ஸ் தான் இந்த கேஸ் லீக் நாடகம். ஐயோ, இலக்கிய உண்மையை கண்டுபிடிச்சு என் பக்கம் திருப்பி வர்றாளே. அஞ்சலி, எப்படியாவது சமாளி. இது இப்படியே விடக்கூடாது. கார்த்திக், இவன் என்னை கொல்ல பார்த்தது மட்டும் இல்லாம நான் தான் கேஸ திறந்தேன்னு வேற சொல்றா. கடைசியில நான் தான் குற்றவாளின்னு சொல்றா. அதாண்டி உண்மை. பாத்தீங்களா பாத்தீங்களா கார்த்திக், நான் சொன்ன மாதிரியே சொல்றா. ஐயோ, இதுக்கு மேல நான் இங்க இருக்க மாட்டேன். நான் இங்க இருந்து என்ன கொன்னே போட்டுருவா. நான் இப்பவே எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறேன். வாமா போலாம். ஐயோ அஞ்சலி. ஏய் இரு, போறதுக்கு முன்னாடி உனக்கும் உன் குழந்தைக்கும் ஆபத்து வரக்கூடாதுன்னு தானே கார்த்திக் இன்சூரன்ஸ் போடுறான். அதுக்கு நீ செக்அப் பண்ணிட்டு தாராளமா உங்க அம்மா வீட்டுக்கே போ. உன் ஆசைப்படி நானே உன்னை கொல்ல பார்த்தாலும் இன்சூரன்ஸ் உன்னை காப்பாத்தோம்ல. அதனால நீ செக்அப் பண்ணிக்கோ. டாக்டர், நீங்க செக் பண்ணுங்க டாக்டர். ஐயோ, இலக்கிய விட மாட்டேங்கிறானே. கார்த்திக் அதே கேஸ் அவனே திறந்து என்ன கொன்னுடுவானே. டாக்டர் ஓட வச்சாதான் இந்த ஆபத்துல இருந்து தப்பிக்க முடியும். இந்த டாக்டர் ஏதாவது பண்ணி ஓட வைக்கணுமே. என்ன பண்ணலாம்? நீ என்ன கொல்ல பார்த்தது மட்டும் இல்லாம உன் தம்பி சம்பாதிக்கிறதுக்கு நான் செக்அப் பண்ணிக்கணுமா? கொலைகாரி அஞ்சலி, ஏன் இப்படி பண்ற? கடவுளே. சாரி டாக்டர், நீ இன்சூரன்ஸ் எடுத்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு நான் சாவணுமா? இல்ல டாக்டர், வீணா இது. சாரி இங்க இருந்தா டாக்டர், என்ன கொன்னே போட்டுருவாங்க. நான் கிளம்புறேன். டாக்டர் சாரி டாக்டர், கொஞ்சம் பொறுமையா இருங்க. தெரியாம பண்ணிட்டாங்க மாமா. டாக்டர் போனாங்கன்னா மறுபடியும் செக் பண்ண முடியாது. அஞ்சலியை செக் பண்ணிடலாமாமா? டேய், இங்க என்ன நடக்குது? செக்கப் முக்கியமா உனக்கு? அப்பவே என்கிட்ட இப்படி ஒரு பாலிசியா வேண்டான்னு அஞ்சலி என்கிட்ட சொன்னா. நான் தான் கேட்கல. உங்க சங்காத்தமே வேண்டாம்டா, பாலிசி வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், கிளம்பு. டேய், அங்க என்ன பார்வை? கிளம்புட. வசந்த், இனிமே அவங்களே சொன்னாலும் நான் அவங்கள செக்அப் பண்ண மாட்டேன். நான் கிளம்புறேன். சாரி டாக்டர். Please don't, doctor. சாரி மாமா. Doctor. டாக்டர் சாரி சாரி டாக்டர். டாக்டர். உன் சாரியை தூக்கி குப்பையில போடு. டாக்டர் டாக்டர் அஞ்சலி, நீ எங்கேயும் போக வேண்டாம், நான் இருக்கேன். இவங்க கிட்ட இருந்து நான் உன்னை காப்பாத்துறேன். கார்த்திக், அஞ்சலி என்ன பண்றான்னு புரியாம ஏன் மேல பழி போடாத. எனக்கும் இங்க நடந்ததுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஏ இலக்கியா, அப்ப நீ கேஸ திறந்து விடலன்னு சொல்ல வரியா? சமந்தி, உங்க மருமக எதுவுமே தெரியாது நாடகம் ஆடுறா. நீங்களும் பாத்துட்டு சும்மா இருக்கீங்க. சொல்லுங்க. நான் என்ன சொல்றது? உங்களை வச்சுதானே அவ அஞ்சலியை அடிச்சா?
அவளை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். சொல்லுங்க. அம்மா வரமே. சமந்தி சொல்லுங்க. இலக்கியா தானே கேஸ திறந்து விட்டா? இலக்கியா ஏன்டே இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? ஏதோ உனக்கு முன்னாடி அஞ்சலி முழுகாம போயிட்டா அதானே? அதனால பொறாம புடிச்சிட்டு இப்படி எல்லாம் பண்ணுவ? ஜானு, கேஸ்ல தீ பிடிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? உன்னால 3 உயிர் போயிருக்கோம்ல. அத்தை நீங்களுமா? அஞ்சலி கிச்சனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீ தானே கிச்சனுக்குள்ள போன? நான் பார்த்தேன். நீதான். கொஞ்சம் நிறுத்துறியா? என்ன பேசிட்டு இருக்க? இது சொல்றதுக்கு எப்படி உனக்கு மனசு வந்துச்சு? அது நான் அப்போ இலக்கிய அஞ்சலியை கொல்ல பார்த்தான்னு சொல்ல வரியா? சொல்லு ஜானு. உன்னதான் சொல்லு ஜானு. ஜானு உனக்கு என்ன ஆச்சு? ஏன் அப்படி மாறிட்ட? அதுவும் இலக்கியாவ. ச்சே. இல்ல, நீ என் ஜானுவே கிடையாது. உனக்குள்ள இருந்து வேற யாரோ பேசுறாங்க. நீ இப்படி இலக்கியா மேல பழி போடுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை ஜானு. போதுமா? அண்ணியே நீதான் அஞ்சலியே கொல்ல பாத்திருக்கேன்னு சொல்றாங்க. நீ நல்லவளா இருந்தா, ரோஷக்காரியா இருந்தா ஒண்ணு சாகணும், இல்லனா இந்த வீட்டை விட்டு போகணும். எதை செய்யலான்னு நீயே முடிவு பண்ணிக்க. பிளான் பண்ணி இன்சூரன்ஸ் போட வச்சு என்ன மாட்ட வைக்கிறியா? கடைசியில் இப்ப நீயே மாட்டிக்கிட்டல. கார்த்திக் பாருங்க, குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சிருச்சு இல்ல? ஆனா அவங்கள உங்களால எதுவும் பண்ண முடியல. இலக்கியா, இதுக்கு மேலே நான் இங்க இருந்தேன்னு வச்சுக்கோயேன், வேற ஏதாவது நடந்துருமோன்னு பயமா இருக்கு. இலக்கியா, இன்னும் ஏன் இங்கே நின்னுகிட்டு இருக்க? இங்க யாருமே சுத்தம் கிடையாது, எல்லாருமே விஷமாயிட்டாங்க. இங்க நின்னு வச்சுக்கோ, உன்னையும் கெடுத்துருவாங்க. வா போலாம், வா. அப்பாடா, எல்லாத்துல இருந்து தப்பிச்சாச்சு. அஞ்சலி, நீ நினைச்சதை சாதிச்சிட்ட. உண்மையிலே நீ கிரேட் டி. பாத்தியா இலக்கியா, அவங்க என்ன பேசுறாங்கன்னு பாத்தியா? உன்னை பார்த்து அந்த வார்த்தையை சொல்றதுக்கு அவங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? யாராவது உன்னை ஏதாவது சொன்னா கூட ஜானு முதல்ல உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்கு மத்தவங்க கூட நேரடியா உன்னை எதுவுமே சொல்லல. ஆனா ஜானு முந்திட்டு உன் மேல பழி போடுறாங்க. அதான் கௌதம், எனக்கு ஒண்ணும் புரியல. அத்தை தான் சொன்னாங்களான்னு இப்ப வரைக்கும் என்னால நம்ப முடியல. ஏன் இலக்கியா, அஞ்சலியை கொல்றதுக்கு நீ போய் கேஸ திறந்து விடுவியா? ஒரு கர்ப்பிணியை கொல்ற அளவுக்கு நீ என்ன அவ்வளவு கொடுமையானவளா? எதை வச்சு ஜானு அப்படி ஒரு வார்த்தையை சொன்னாங்க? அவங்க சொன்னது அப்படியே எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. இலக்கியா, ஜானு தப்பு பண்ணிட்டாங்க. விட மாட்டேன். ஆமா, நான் விடவே மாட்டேன். ஜானு இதுக்கு பதில் சொல்லியே ஆகணும். அஞ்சலி மிரட்டி தான் அத்தை இப்படி சொல்லிருக்காங்கன்னு கௌதம் கிட்ட நம்ம சொல்ல முடியாதே. அப்படி சொன்னா இவர் வீட்டுல பெரிய கலவரத்தை உண்டு பண்ணிடுவாரு. அது அத்தைக்கு சிக்கலை கொண்டு வந்துடும். அத்தை உண்மையாதான் பழி போட்டாங்கன்னு கௌதம் நினைச்சிட்டு இருக்காரு. இலக்கியா, ஜானு இப்படி நடந்துகிட்டத என் வாழ்க்கையில இப்பதான் முதல் தடவையா பாக்குறேன். இது ஜானு பேசுற மாதிரியே தெரியல, ஏதோ அஞ்சலி பேசுற மாதிரி இருக்கு. எனக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது இலக்கியா. ஜானுவால இப்படி பேசவே முடியாது, சான்ஸே இல்ல. ஏன்னா நீயும் ஜானு ஒரே மாதிரி எப்படி பேசுவீங்க, எப்படி நடந்துப்பீங்கன்னு எல்லாமே நல்லாவே தெரியும் எனக்கு. நீங்க கொஞ்சம் சேஞ்ச் ஆனா கூட நான் நம்பவே மாட்டேன். ஜானு இப்படி பேசுறதுக்கு காரணம் தெரிஞ்சுக்காம இன்னைக்கு நைட்டு தூக்கம் கூட வராது எனக்கு. எனக்கு என்னன்னு தெரிஞ்சு ஆகணும். கௌதம், கௌதம் வேண்டாம் கௌதம். இலக்கியா, நீ விடு இலக்கியா.
சொன்னா கேளுங்க. அத்தைய எதுவுமே கேட்க வேண்டாம். அப்போ உன்னை கொலகாரின்னு சொன்னத ஏத்துக்க சொல்றியா? ஷ், ஷ். சத்தம் போடாதீங்க. இங்க பாருங்க, அத்தை அப்படி எல்லாம் பேசுறவங்களே இல்ல. ஏதோ சொல்லிட்டாங்க, விடுங்களேன். இல்லக்கா, நீ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசாத. நான் செம்ம டென்ஷன்ல இருக்கேன். இந்த பாரு, உன் மேல யாரு பழி போட்டாலும் அதை என்னால தாங்கிக்க முடியாது. அதுவும் ஜானு உன் மேல பழி போட்டாங்களே. ச்சே. அந்த அஞ்சலி உனக்கு எவ்வளவு டார்ச்சர் பண்ணாலும் கோயிலுக்கு போனா அவளுக்கும் சேர்த்து தானே அர்ச்சனை பண்ணிட்டு இருக்க. அவளுக்கு குழந்தை நல்லா பிறக்கணும்னு வேண்டிட்டு வேற வருவ. நீ நீ போய் அவளை கொல்ல பாப்பியா? உனக்கு முன்னாடியே அவ குழந்தை பெத்துக்க போறலாம். அந்த புறமையில நீ கேஸை திறந்து விட்டு அவளை சாகடிக்க பாக்குறியா? இத போய் ஜானு சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல இல்ல, இது ஜானுவோட குணமே கிடையாது. அவங்க மனசுல ஏதோ சாத்தான் புகுத மாதிரி இருக்கு. கௌதம், அந்த சாத்தான் வேற யாரும் இல்ல, அஞ்சலி தான். அவ முதல்ல எனக்கும் அத்தைக்கும் சிக்கலை பண்ணிவிட்டா. இப்போ அம்மாவுக்கும் மகனுக்கும் பிரச்சனை பண்றா. இல்லையா, எனக்கு ஒரு டவுட். இதுல அஞ்சலி ஏதாவது ரோல் பண்ணிருப்பாளோ? அவ ஜானுவை ஏதோ சொல்லி மிரட்டி வச்சிருக்கா. கரெக்ட், இது அவளோட வேலைதான். ஆமா, ஜானுவோட வாய்ஸ்ல பேசினது அவதான். அவளை புடிச்சு வெளுத்தா மத்த எல்லா மேட்டரும் வெளியே வந்துடும். அஞ்சலி என்ன பண்றான்னு மட்டும் பாரு. கௌதம், கௌதம், நீங்க அஞ்சலியை கேட்டா அவ என்ன சொல்ல போறா? உங்க பொண்டாட்டி செஞ்சதை மறைக்கிறதுக்கு என்கிட்ட வந்து சத்தம் போடுறீங்களான்னு அழுது சீன் போடுவா. கார்த்திக்கும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுவான். பிரச்சனை இன்னும் பெருசாகும் கௌதம். அதுக்காக நீ தான் கேஸ லீக் பண்ணங்கற அப்பட்டமான பொய்ய ஒத்துக்க போறியா? ஐயோ, நான் அப்படி சொல்லலங்க. அஞ்சலி இப்போ கர்ப்பமா இருக்கா. நம்ம ஏதாவது சண்டை போட்டு உங்களாலதான் என் குழந்தைக்கு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொன்னாலும் சொல்லுவா. எத்தனை பழியதான் நம்ம சுமக்கிறது சொல்லுங்க? விடுங்க கௌதம், இத நான் பாத்துக்கிறேன். நீ என்ன பாப்ப? நீ என்ன பாப்ப? அதான் நடக்கிறதெல்லாம் பாத்துக்கிட்டே இருக்கியே. எல்லாம் இந்த ஜானுவாலதான். ஜானு, நீ எப்படி ஜானு? இல்லக்கா, ஜானு தான் எனக்கு எல்லாமே. அம்மாவை நினைச்சா அம்மா, குழந்தை நினைச்சா குழந்தை, இந்த வீட்டுக்கு தலைவி நினைச்சா வீட்டுக்கு தலைவி. மொத்தத்துல ஜானு இந்த வீட்டு செவத்துக்கெல்லாம் உயிர் கொடுத்தவங்க. அவங்க முன்ன போய் அப்படி ஒரு வார்த்தை சொன்னது என்னால தாங்கிக்கவே முடியல. சரி கௌதம், நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்க, விடுங்க. நான் ஜானு மேல செம கோவமா இருக்கேன். ஜானு உன் மேல பழி போடுறதுக்கு காரணம் சொல்லியே ஆகணும். அது வரைக்கும் அவங்க என் கூட பேசவே கூடாது. சரி சரி, நீங்க முதல்ல ரிலாக்ஸ் ஆகுங்க. கௌதம், அத்தை அப்படி சொன்னதுக்கு காரணம் என்னன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். நீங்க அமைதியா இருங்க. அஞ்சலி, நீ லிமிட்டை தாண்டிட்டு இருக்கடி. ஒன்னா சந்தோஷமா இருக்கிறவங்கள சண்டை மூட்டி பிரிக்க பாக்குறியா? நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். இன்னைக்கு இந்த டாக்டர் செக்கப்ல இருந்து தப்பிச்சிட்டோம். இந்நேரம் நான் கொடுத்த ஷாக்ல அவன் மூளையில ஒடுங்கி போய் உட்கார்ந்திருப்பா. வா இலக்கியா, வா. அப்புறம் என்ன இந்த பக்கம் அடுத்த டெஸ்ட் ஏதாவது வைக்க போறியா? வாய மூடு, உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? என்ன ஜெயிக்கிறதா நினைச்சுக்கிட்டு கேஸ திறந்து விட்டுருக்கியே. ஃபயரா இருந்தா என்னடி பண்ணிருப்ப? உன் கேவலமான ஐடியாவோட சேர்ந்து நீயும் மேல போய் சேர்ந்திருப்ப. ஏய், சும்மா நிறுத்துறி. என் மேல பாசமா இருக்கிற மாதிரி பில்டப் பண்ணா நான் மயங்கிருவேனா? நீயே கேஸ திறந்து விட்டு இப்ப நீயே வந்து அக்கறைப்படுறியா? வாயும் வயிறுமா இருக்கிற பொண்ணு இப்படி கொல்ல பாக்குறியே, நீ எல்லாம் நல்லா இருப்பியா? நடி, நல்லா நடி. நான் கேஸ திறந்து விடலன்னு உனக்கே நல்லா தெரியும். ஆனா உன் பாசத்துக்குரிய அத்தை ஒன்னதானே கை காட்டினாங்க. அப்படி அவங்கள நீ மிரட்டி இருக்க. பாவம் அத்தை, அவங்கள இதுல இழுத்து விட்டு என் மேல பழிய போட சொல்லியிருக்க. உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? நீ என் கர்ப்பத்து மேல சந்தேகப்படுறதுக்கு நீ தாண்டி வெக்கப்படணும். டாக்டர் கூட்டிட்டு வந்து செக் பண்றேன்னு சவால் விட்ட, கடைசியில என்னாச்சு? அது உனக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சா? இப்பவும் நான் தாண்டி ஜெயிச்சேன். என்னது? ஜெயிச்சியா? போட்டியே நடக்கல, இதுல நீயே கப்ப தூக்கிட்டு நான் தான் ஜெயிச்சேன்னு சொல்லிட்டு இருக்க. உன் கர்ப்பத்து மேல சந்தேகப்பட்டுதான் நான் டாக்டர் கூட்டிட்டு வர சொன்னேன். ஆனா நீ டாக்டர் கிட்ட டெஸ்ட் பண்ணிக்கல. டெஸ்ட் பண்ற நேரத்துல நீ ஏன் கிச்சனுக்கு போன? டெஸ்ட்ல நீ கர்ப்பம் இல்லைன்னு ரிப்போர்ட் வந்துரும்னு பயந்து அதுல இருந்து தப்பிக்கதான் மாத்திரை போடுறேன்னு கிச்சனுக்குள்ள போய் நீயே கேஸ ஓபன் பண்ணி விட்டு நாடகத்தை போட்டிருக்க. இப்பவும் சொல்றேன், நீ கர்ப்பமா இல்ல. ஆமாண்டி, நான் கர்ப்பமா இல்ல.
என் வயித்துல குழந்தை இருக்குன்னு எல்லார்கிட்டயும் போய் சொல்லிட்டு நாடகம் ஆடிட்டு இருக்கேன். இப்ப அதுக்கு என்ன? இப்படி சொல்லுவேன்னு எதிர்பார்த்தல்ல? நான் எதுக்கடி அப்படி சொல்லணும்? நான் தான் கர்ப்பமா இருக்கனே. நீ இப்படியே என்ன சந்தேகப்பட்டுட்டு அதுக்குள்ள 10 மாசம் ஆயிடும். நான் ரெட்ட குழந்தை பெத்து காட்டுறேன். அப்புறம் நீ அசிங்கப்பட்டு நிப்ப. நான் ஏண்டி 10 மாசம் கழிச்சு அசிங்கப்படணும்? வா இப்பவே டாக்டர் கிட்ட போய் டெஸ்ட் பண்ணலாம். நீ கர்ப்பமா இருந்தேன்னு வச்சுக்கோயேன், இன்னைக்கு அசிங்கப்பட்டுட்டு போறேன். என்ன போலாமா? ஏய், நான் ஏண்டி உன் கூட டாக்டர் செக்கப்க்கு வரணும்? நீ வரவே மாட்ட. ஏன்னா 10 மாசம் இல்ல 10 வருஷம் ஆனாலும் குழந்தை வெளியே வர போறது இல்ல. இல்லாத குழந்தை எங்க இருந்துடி வரும்? அசிங்கப்பட போறது நீயா நானான்னு அப்போ தெரியும். ஏண்டி குழந்தை வெளியே வராதுன்னு அபசகுணமா பேசுற? இந்த பாவத்துக்கு தான் உன் கருவே அழிஞ்சுது. ஏய் இரு இரு இரு. இப்பதான் என்ன கொல்ல முயற்சி செஞ்சு தப்பிச்சிருக்கேன். கார்த்திக் உன் மேல செம்ம கோவத்துல இருக்கான். மறுபடியும் என் மேல கைய வச்சா கார்த்திக் கொலைகாரனா மாறிடுவான். இதான் சான்ஸ்னு பைரவி ஆண்டி உன்னை வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவாங்க. இலக்கியா வெளியே போ. எப்ப பார்த்தாலும் என் வயித்து மேலேயே கண்ணை வச்சிருக்கியே. எங்க அம்மா கிட்ட சொல்லி சுத்தி போடணும். போ. போறேன்டி போறேன், இப்ப போறேன். ஆனா நீ கர்ப்பம் இல்லைன்னு நிரூபிக்காம விட மாட்டேன். அதோட எதுக்காக அத்தைய மிரட்டி டார்ச்சர் பண்றேன்னு கண்டுபிடிப்பேன். அன்னைக்கு யார் வெளியே போறதுன்னு தெரியும். ஏய் ம். அந்த அஞ்சலியால குடும்ப நிம்மதியே இல்லாம இருக்கு. எப்பதான் அவ புத்தி மாறுமோன்னு தெரியல. அந்த எஸ்எஸ்கே பண்ண துரோகத்தினால என் பிள்ளைய 30 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தேன். அங்க எனக்கு துரோகியா இருந்த எஸ்எஸ்கே இங்க கௌதம்க்கு எதிரியா இருப்பான்னு நான் நினைச்சு கூட பாக்கல. அந்த எஸ்எஸ்கே பிரச்சனையெல்லாம் ஒழிஞ்சு என் பிள்ளை என்ன அம்மானு கூப்பிடணும். அதுக்கு கடவுள் தான் அருள் புரியணும். ஏமா பார்த்து வர மாட்டியா? போமா, நீ வந்து விலை என் வண்டிதான் கிடைச்சதா? ரேவதி அது ரேவதி, நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா? நீ என்கிட்ட ஏமாந்த துக்கத்துல நீ குழந்தையோட ஆத்துலயோ இல்ல ரயில்வே ட்ராக்லயோ விழுந்து செத்துருப்பன்னு நினைச்சேன். உன்ன மாதிரி மிருகமே இங்க வாழும்போது நான் ஏண்டா சாகணும்? நீ இன்னும் அதே பழைய கோவத்துல பேசுற பாத்தியா? உன் பேச்சு மட்டும் இல்ல, நீயும் பழசாகாம அப்படியே அன்னைக்கு பார்த்த ரேவதி மாதிரியே அழகா இருக்க. அம்மா, நீ உயிரோட இருக்கனா உன் வயித்துல வளர்ந்த நம்ம குழந்தை இல்ல, சாரி உன்னோட குழந்தையும் உயிரோட இருக்கணும்ல? இருக்கா இல்ல நான் சொன்னபடி அழிச்சிட்டியா? அது எப்படி அழிப்பேன்? அழிச்சிட்டா உன் துரோகத்தை மறந்த மாதிரி ஆயிடாதா? நான் என் பிள்ளைய அழிக்கலடா, 10 மாசம் சுமந்து பெத்துட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க.
மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப்